எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சொல்ற அறிகுறி எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்க. முதல்ல எல்லாருமே சுத்தி இருந்தும் ஒரு விதமான தனிமை ஃபீல் ஆகுதா? அதுக்கப்புறம் இது நம்மளே கிடையாதுடா. நான் இதுவே கிடையாது. நான் இதோட வேற லெவல். நான் ஏன் இங்க ட்ராப் ஆயிட்டேன்னு எனக்கே தெரியல. அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? நம்ம போற பாத் கரெக்ட் தானா? இல்ல நம்ம ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உள்ள கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கா? இந்த மாதிரி கேள்விகள் உங்க மனசுல வந்துகிட்டே இருக்கா? அப்ப கண்டிப்பா நீங்க இப்போ ரொம்ப வெறுப்புலயும் ரொம்ப கோவத்துலயும் தான் இருக்கீங்க. நீங்க உங்களோட ஓல்டர் செல்ஃபை தேடி ஓடிட்டு இருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா சின்ன வயசுல நான் இதே கிடையாது, இது என்னோட வெர்ஷனே கிடையாது. நான் நான் பயங்கர கெத்தா இருந்தேன்டா, நான் பயங்கர சந்தோஷமா இருந்தேன், எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்குன்னு ஒரு கனவுகள் இருந்தது. நான் சின்ன வயசுல ஒரு அத்லெட் ஆகணும்னு நினைச்சேன், ஒரு பெரிய டான்ஸர் ஆகணும்னு நினைச்சேன், இல்லை நான் ஒரு பெரிய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் இப்போ அதெல்லாம் தாண்டி நீங்க அந்த விஷயங்கள்லாம் விட்டு மறந்து வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அந்த விஷயத்த ஓகே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு இது பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களில் நிறைய பேத்துக்கு இன்னும் உள்ள இருந்துகிட்டே இருக்கும், எப்படியாவது அது மட்டும் கிடைச்சதுன்னா, அது மட்டும் வந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் வாழ்க்கையில், என் கெரியர் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களா? அந்த விஷயத்த வெளில கொண்டு வரக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத நான் சில சிம்பிளான விஷயங்களை சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட ஓல்டர் செல்ஃபை நீங்க திருப்பி கொண்டு வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல நீங்க யோசிக்கிறத விடுங்க. என்ன அப்படின்னா, நான் கம்பேக் தர போறேன், நான் மறுபடியும் பழைய மாதிரி எல்லா விஷயங்களையும் இறங்க போறேன், எல்லாம் ஓகே தாங்க. அதுக்கு முன்னாடி ஓகே யோசிக்கிறத கம்மி பண்ணிட்டு செயல்படுத்துங்க. நீங்க ஒரு பெரிய அத்லட்டா இருக்கலாம், ஓகே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தா மட்டும் பார்த்தாது. அதை நீங்க இறங்கி அந்த கிரவுண்ட்ல போயிட்டு நீங்க ஓட ஆரம்பிச்சாதான் எல்லாமே சரியாகும். ஸோ திங்க் பண்றதை கம்மி பண்ணிட்டு செயல்படுறதை அதிகப்படுத்துங்க. அது நீங்க தப்பா பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது முக்கியம் இல்லை, ஸ்டெப் எடுத்து வச்சோமாங்கிறது தான் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அது யோகா, மெடிடேஷன், அப்புறம் இந்த வெயிட் ட்ரைனிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, உடம்பு கரெக்டா இருந்தா மனசு கரெக்டா இருக்கும், மனசு கரெக்டா இருந்தா உடம்பும் கரெக்டா இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஃபிக்ஸ் பண்றது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? சுத்தி இருக்கிறவங்க அவங்க என்ன அப்படி ஆயிட்டாங்க, அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, ஒரு டைம்ல நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, இப்ப நானே போயிட்டு நான் மறுபடியும் பழைய மாதிரி நான் மாத்திக்கிறேன்னு சொல்றேன், ஆனா அவங்க அதுக்காக பெருசா இது பண்ண மாதிரி தெரியலையே, சரின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஓகே, பட் அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் உங்களை நம்பலாலும் சரிங்க, உங்களுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, ஒரு சின்ன குழந்தை இருக்கான்ல, அவங்கள நம்புறான் இப்போ வரைக்கும். ஸோ அவனுக்காக மட்டும் பண்ணுங்க, போதும், அதே போதும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க யோசிக்கிறத விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பார்க் இருந்தா போதுங்க. அப்புறம் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அது ஒரு பெரிய காட்டு தீயா பரவிடும். அதுக்கப்புறம் உங்களை நீங்களே மெருகேத்திப்பீங்க, உங்களை நீங்க ஒரு மாத்திப்பீங்க. இந்த வீடியோ இதோட முடிய போதுங்க. இதனால ஃபெயிலியர்ல உட்காந்துட்டேன், என்னால திரும்பி செய்ய முடியும்னு யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஃபெயிலியர் எல்லா மனுஷனுக்கும் தேவை, ஒரு பிரேக் எல்லா மனுஷனுக்கும் தேவை. நம்ம எவ்வளவு பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம மறுபடியும் இந்த விஷயத்த ஆரம்பிச்சோமா, ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சோமாங்கிறது தான் முக்கியம். தொடர்ந்து போராட்டே இருங்க நண்பா, நானும் கூட சேர்ந்து போராடுறேன். லவ் யூ ஆல். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்கள்கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் உங்களிடம் வெளிப்படுவது ஆர்கேஸ் ஸ்பேஸ். லவ் யூ, பாய். அதே மாதிரி மேற்கொண்டு நான் என்னென்ன டாபிக் பேசணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி பேசுறேன்.